ஓம் வஜ்ரகோஷம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி. இன்றைக்கி வியாழக்கிழமை வந்துடுக்கு. ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி நம்ம எப்படி பூஜை பண்ணலாம், தீபம் போடலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை பூஜைக்கு நம்ம குரு பகவானை கும்பிடலாம், சாய்ராம் கும்பிடலாம், நம்ம இஷ்ட தெய்வங்கள் எந்த சாமிகள்னாலும் கும்பிடலாம். இன்றைக்கி வாராகியம்மனையும் கும்பிடலாம். ஏன்னா இன்றைக்கி பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி வந்திருக்கனால நம்ம வாராகியம்மனை நல்லா மனசார நம்ம கும்பிடலாம். நம்ம எப்படி தீபம் போடணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் நம்ம கோயிலில் போய், வாராகியம்மன் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கோயிலில் போய் நம்ம நைட்டு 6 மணிக்கு மேலே ஒரு தேங்காய் தீபம் ஏற்றணும். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஒரு தேங்காயை எடுத்து அதை உடச்சி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் நல்லது தான், நெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் நல்லது தான். உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. ஆனால் ஒரு தாம்பாளத்தில் அரிசி வச்சு, பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே 2 தேங்காயை வச்சு அதில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அதுலேயே நம்ம அம்மனுக்கு அதில் ஏதாவது ஒரு பிரசாதத்தை வச்சு தான் நம்ம தேங்காய் தீபம் ஏற்றணும். நிறைய பேர் அதில் எதுவும் பிரசாதம் வைக்க மாட்டாங்க. வெறும் அரிசி, தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம் வச்சு சாமி கும்பிடுவோம். அது வெத்தலை பாக்கு, பழம் வச்சு சாமி கும்பிட்றது அது ஒரு முறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவளுக்குன்னு பிடிச்ச ஒரு பிரசாதத்தை வச்சு நம்ம அந்த தேங்காய் தீபத்தை ஏற்றணுன்னா அதுக்குன்னு நமக்கு பலன் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு தாம்பாளத்தில் அரிசி வச்சு 2 தேங்காய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நான் தீபம் ஏற்றுவேன். நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு அதுக்கு அம்மாவுக்கு அந்த பிளாக் கலர் திராட்சை பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா, பிளாக் கலர் ட்ரை திராட்சை பழம் நம்ம கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு அந்த பிளாக் கலர் திராட்சையை நான் கொஞ்சமாக அம்மனுக்கு பிரசாதமாக, அவளுக்கு பிடிச்ச உணவில் அதை ஒரு பிரசாதமாக வச்சு, வெத்தலை பாக்கு, பழமும் வச்சு நான் அம்மனுக்காக அதை படைச்சிட்டு அந்த தேங்காய் பழமும் வச்சு பூ போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அம்மனுக்காக நான் இந்த மாதிரி பூஜை பண்ணேன். இந்த பூஜை பண்ணி எனக்கு 5 வாரம் பண்ணலை. இந்த பூஜை பண்ணி 3 வாரம் தான் பண்ணேன். 3 வாரத்தில் என்னோடய பிரார்த்தனை நிறைவேறிச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். அம்மனுக்கு அந்த திராட்சை, பிளாக் கலர் ட்ரை ஃப்ரூட்ஸ் திராட்சை பழம் அவ்வளோ இஷ்டம். நீங்கள் அம்மனுக்காகவே அந்த திராட்சை வாங்கி அம்மனுக்காக நீங்கள் அதை வச்சு அவளுக்குன்னு வாங்கிட்டு அவளுக்காக நீங்கள் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா அவள் அதை மனசார ஏற்றுக்குவா. ஏன்னா எனக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு எனக்காக பூஜை பண்ணுறான்னு நினச்சா அவள் மனசுக்குள்ளிருந்து அவள் நல்லபடியாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி